இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளால் ஒரு எல்இடி எக்யூப்மெண்ட் எதாவது சரி பண்ண முடியுமான்னு பார்க்க போகிறோம். இது என்னென்னா ஸ்டார் எல்இடி லேம்பு, கிறிஸ்மஸ்க்கு வாங்கினது. இது கொஞ்ச நாள் தான் ஒர்க் ஆச்சு, அதுக்கப்புறம் ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் நான் வந்து இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இது எப்படி சரி பண்ண முடியுமான்னு பார்த்தேன். இது வந்து இந்த எல்இடி ஸ்ட்ரிப் வந்து இந்த மாதிரி ஒரு சேஃப்டி ஷீத்துக்குள்ளே போட்டிருந்தாங்க. ஸோ அதை மெதுவாக ஸ்லோவாக ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த எல்இடி ஸ்ட்ரிப்பை வந்து இதுக்குள்ளே அப்படியே இருந்தது. இங்கே கொஞ்சம் வந்துட்டு ஹாட் க்ளூ கன்னை போட்டு லாக் பண்ணியிருந்தாங்க. அதை மெதுவாக பீல் பண்ணிவிட்டு இதை வெளியே எடுத்துட்டேன் ஃபுல்லாக. இதான் எவ்வளோ லென்த்தியாக இருக்குது. இது மாதிரி ஸ்டாருக்கு இப்படி சுற்றி அப்படியே வச்சுருந்தாங்க இந்த பல்பு எல்இடி. இப்போ எல்இடி ஸ்ட்ரிப்பில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். எல்இடி ஸ்ட்ரிப்பில் மெயினாக வந்து நமக்கு இருக்கிறது வந்து எல்இடி பல்ப்ஸு, அதை மெயினாக லைட் எமிட்டிங் டயோட்ஸு, அதுக்கப்புறமா ரெசிஸ்டர். இப்போ நமக்கு எலக்ட்ரானிக்ஸ் பேக்ரவுண்டே இல்லை, அதனால் இப்போ வந்து ஜஸ்ட்டு லைட் எமிட்டிங் இவ்வளோ தான் காம்போனண்ட்டே இதில் இருக்குது மெயினாக. ஆனால் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு காம்போனண்ட்டாக இருக்கும். இது எதுக்குன்னா வந்துட்டு இது ஒரு சின்ன சிப்பு, ஆனால் இது எதுக்கு ரீசன் தெரில. இது அப்புறம் நம்ம வந்துட்டு பார்ட் நம்பர் பார்த்து கண்டுபிடிச்சோம். மெயினாக ஏசியிலேருந்து வரனால இது ஃபஸ்ட்டு இது கொடுத்துருக்காங்க. இது எந்த சிப்புன்னு பார்க்கலாம் அப்புறமா. ஆனால் மெயின் நமக்கு வந்து பார்க்க வேண்டியது ஜஸ்ட்டு எல்இடி பல்ப்ஸு, அதாவது லைட் எமிட்டிங் டயோட்ஸு. பல்புன்னு சொல்ல முடியாது, இதெல்லாம் டயோட்ஸுன்னு சொல்லுவாங்க. லைட் எமிட்டிங் டயோட்ஸ், அப்புறமா ரெசிஸ்டர். இது எல்லாமே நீட்டாக இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரிப்பில் வந்து இது வந்து ஜாயிண்ட் போட்டிருக்காங்க. இந்த ஸ்ட்ரிப்பு வந்து ஷார்ட் ஆகிட்டனால ஜாயிண்ட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அப்படி பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நான் பார்க்கும்போது ஒரு 2 பல்ப்ஸ் இந்த மாதிரி பர்ஸ்ட் அவுட் ஆகிருக்குது பார்த்தேன். பாருங்கள், நார்மல் பல்புக்கும் பர்ஸ்ட் அவுட் ஆன பல்புக்கும் பாருங்கள். பிளாக் கலரில் இங்கே இருக்கிறது டயோடு, இந்த பக்கம் வந்துட்டு பர்ஸ்ட் அவுட் ஆன பல்பு எல்இடி டயோடு, இந்த பக்கம் குட் எல்இடி டயோடு. இப்போ வந்துட்டு இதை நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறேன்னு பார்க்கலாம். சரி, இதை என்னால் சால்வ் பண்ண முடியுமான்னு பார்த்துக்கிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா, ஒவ்வொன்றுத்துக்கு எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்க்கணும். எனக்கு எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னு கூட தெரில ஒவ்வொரு எல்இடி பல்ப்ஸும். இது பின்னாடி ஸ்ட்ரிப்பை திருப்பி பார்த்தேன்னா இது ஒரு பேட்டர்ன் போட்டிருக்காங்க. இந்த பேட்டர்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்தது. மெயினாக எப்படி அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் ஒரு ஸ்ட்ரிப்பு நடுவில் இங்கே லைன் போகுது. இது வந்து கிரவுண்டு மாதிரி நினைக்கிறேன், நானும் அசியூம் பட்டது. ஏன்னா எல்லாத்துக்கும் காமனாக இருக்குது. அதே இது வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பிளாக்காக பிரிஞ்சு இருக்குது. அதாவது ஸோ வந்துட்டு டயோடு இங்கேருந்து இங்கே மாட்டியிருப்பாங்க, இங்கேருந்து இங்கே மாட்டியிருப்பாங்க. ஸோ இது வந்து அப்போ சீரியஸாக கனெக்ட் ஆகிறதுக்கு. ஸோ இப்போ எது வந்து பேரலல், எது சீரியஸ்ன்னு கண்டுபிடிப்போம். இதுதான் நம்மளோட டயோடு இருக்குது. இங்கே ஒரு பாசிட்டிவ், இங்கே நெகட்டிவ், பாசிட்டிவ், இங்கே நெகட்டிவ், இப்படி போட்டிருக்காங்க. பாசிட்டிவ், இங்கே வந்து நெகட்டிவ். நம்ம இங்கே ஒன்று பார்த்தோம், ஒரு கிரவுண்டு நார்மலாக இப்படி போயிட்டு இருக்கு, எல்லாத்துக்கும் காமனாக. அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு பாக்ஸாக வர பிரிச்சுருந்தாங்க. இப்படி போயிட்டு இப்படி போய் இப்படி பிரிஞ்சு இப்படி போகிற மாதிரி போட்டிருந்தாங்க. ரீசன் என்னென்னா, இது ரெண்டும் கனெக்ட் ஆகணும், அப்புறம் இது ரெண்டும் கனெக்ட் ஆகணும். இப்படி ரெண்டும் கனெக்ட் ஆகிறதுக்கு பேர் பாசிட்டிவும் கனெக்ட் ஆகிறதுக்கு பேர் வந்துட்டு அப்புறம் நெகட்டிவ் கனெக்ட் ஆகிருந்ததுன்னா இது பேரலல் கனெக்ஷன். அதே இது சீரியஸ்னால், இப்போ அந்த பாசிட்டிவ் இங்கே நெகட்டிவ் இருக்குது, இந்த நெகட்டிவ் எடுத்து இன்னொரு பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இந்த நெகட்டிவ் எடுத்து இன்னொரு வந்துட்டு பல்புக்கு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது சீரீஸில் இருந்துச்சுன்னா ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இதில் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆல்மோஸ்ட் கம்மியாக இருக்கும், ஏன்னா ரெண்டும் ஒன்றா கனெக்ட் பண்ணிட்டனால. ஸோ அதனால் இது காம்பினேஷன் ஆஃப் பேரலல் அண்ட் சீரீஸாக இருக்குது. ஸோ
ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன டெஸ்ட் பண்ண போகிறோம்னா எது பேரலல் எது சீரீஸ்ன்னு பார்த்துருவோம். சும்மா ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தான். ஸோ இதெல்லாம் தெரியணுன்னே அவசியம் இல்லை. நம்ம ஜஸ்ட்டு ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டாலே அது ஒர்க் ஆகிடணும். ஆனால் அது ஒர்க் ஆகுமான்றது சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு தான் இதெல்லாம் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் ஒரு மல்டிமீட்டர் எடுத்துக்கிட்டேன். பிளாக் கேபிளை வந்து இந்த கிரவுண்டில் கனெக்ட் பண்ணியிருக்கணும். அப்புறம் ரெட்டை வந்து இதை பாசிட்டிவ் ரெட்டு அசைன் பண்ணிக்கோங்க. மற்ற இதில் இந்த அதுதான் நம்ம பிளாக்கில் கனெக்ட் பண்ணலாம். இது வந்துட்டு ஹை வோல்டேஜுக்கு, அதனால் நம்ம அங்கே கனெக்ட் பண்ண வேண்டாம். இது வந்து நம்ம ஸ்மால் எல்இடியெல்லாம் லோ வோல்டேஜ் டிவைசஸ் தான், லோ பவர் லோ வோல்டேஜ் டிவைசஸ், அதனால் இதுக்கு கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம பிளாக் வந்து நமக்கு நெகட்டிவ் தெரியும் கிரவுண்டு. இதை வந்து நான் ஃபஸ்ட்டு ஆஃபில் இருந்ததை நான் வந்து என்ன பண்ணால் ரெசிஸ்டன்ஸுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். ரெசிஸ்டன்ஸ் என்னென்னா அந்த ஓம்ஸ் போட்டிருப்பாங்க. இந்த சிம்பிள் வந்து ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸோட சிம்பிள். இது வி வந்து வோல்டேஜ். அதே இது வந்து வி வந்து இந்த மாதிரி டில்டே சிம்பிளோடு இருந்ததுன்னா, அதாவது சைன் வேவ் சிம்பிள் இருந்ததுன்னா இது வந்து ஏசி கரண்ட்டுக்கு. இதே இது டேஷ் போட்டிருந்தாங்கன்னா இது டிசி கரண்ட்டு. இது ஆம்பியர்ஸ்னால் கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு. அதே இது டேஷ் போட்டிருக்கனால இது வந்து டிசிக்கு டைரக்ட் கரண்ட். நம்ம பார்க்க போகிறது எல்லாமே எலக்ட்ரானிக்ஸில் அப்போ டிசி கரண்ட் தான். ஸோ நம்ம இப்போ ரெசிஸ்டன்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். ஏன்னா கரண்ட்டை சப்ளை பண்ணி பார்க்க போகிறதில்ல, ஜஸ்ட் பிளெயினாக வந்துட்டு பார்க்க போகிறோம். இப்போ ரெசிஸ்டன்ஸ்னால் என்னென்னா, இப்போ வந்துட்டு மெயினாக தமிழ் மீனிங் என்னென்னா ரெசிஸ்டன்ஸ்னால் ஒருத்தவங்களும் உள்ளே விடாமல் தடை பண்ணுறது. இப்போ இந்த தடுக்கிறது வந்து இப்போ வந்துட்டு இப்போ பாருங்கள், ஃபுல்லாக ஒரு ஒயர் இருக்குது. இந்த ஒயரில் இந்த பக்கமும் கனெக்ட் பண்ணி நான் செக் பண்ணேன்னா இதில் ரெசிஸ்டன்ஸே இருக்காது, கரண்ட்டு ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகும். இதே இந்த ஒயரில் வந்துட்டு ஏதோ உடஞ்சி போயிருக்கு, பிஞ்சு போயிருக்கு, ஏதோ ஒன்று டேமேஜ் ஆகிருக்குன்னா இங்கேருந்து கரண்ட்டு வந்து வராது, ஃப்ளோ ஆகாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்கே ஃபுல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ஹை ரெசிஸ்டன்ஸ். இங்கே ஃபுல்லாக லோ ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஜீரோ ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதான் மெஷர் பண்ணணும். ஸோ இங்கேருந்து கரண்ட் போக முடியலன்னா ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதே மாதிரி தான் செமிகண்டக்டர் இருக்குது. செமிகண்டக்டர் உள்ள டயோட்ஸ் எல்லாத்துக்கும் ஏன் செமிகண்டக்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா, நார்மல் ஒயர் எடுத்திங்கன்னா அது வந்து கண்டக்டர், ஏன்னா அதனால ஃபுல்லாக வந்து கரண்ட் இங்கேருந்து அங்கே பாஸ் பண்ண முடியாது. செமிகண்டக்டர்னால் செமினா மீனிங் என்னென்னா பாதி, ஹாஃப் தான் கண்டக்ட் பண்ணும். ஏன் ஹாஃப்னா அதில் ஒரு லேயர் இங்கே வச்சுருப்பாங்க, அதுதான் ஜங்ஷன்ன்றது. ஒவ்வொரு டயோடு செமிகண்டக்டருக்கும் பண்ணியிருப்பாங்க. இதை ட்ரிகர் பண்ணால் தான் கண்டக்ட் பண்ணோம், இது ட்ரிகர் பண்ணலன்னா கண்டக்ட் பண்ணாது. இதுதான் செமிகண்டக்டரோட மீனிங்கு. சரி, நம்ம இப்போ வந்துட்டு பழையபடி நம்ம வந்துட்டு ஹோம்ஸில் இதுக்கு போயிடுவோம், அதை ரெசிஸ்டன்ஸுக்கு போயிடுவோம். நான் வந்து ஜஸ்ட் இப்போ ரெசிஸ்டன்ஸ் மட்டும் செக் பண்ணுறேன். இப்போ உடஞ்ச பல்போட இப்போ நார்மல் ரெசிஸ்டரோட பண்ணி பார்ப்போம். அதாவது முதல்ல ரெசிஸ்டர்ஸை வந்து பர்ஸ்ட் அவுட் ஆகாமல் இருக்கான்னு செக் பண்ணுறது. பார்த்தீங்கன்னா 150 இருக்குது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் 150 அப்படின்னா ஒர்க் ஆகுதுன்னு தெரியும். இப்போ 1ன்னு இருந்துச்சுன்னா ஹை ரெசிஸ்டன்ஸ், அதனால் ஒர்க் பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், இப்போ ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டேன் அப்படின்னா வெரி லோ ரெசிஸ்டன்ஸ், அதாவது கொஞ்சம் டிசிபேட் ஆகுது கரண்ட்டு, அதனால வெரி லோ ரெசிஸ்டன்ஸ். நம்ம பாடிக்கும் செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு கரண்ட் இப்படி வச்சு பார்த்தோன்னா சில நேரம் வந்துட்டு எனக்கு இப்போது ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, சில பேருங்களுக்கு கண்டக்ட் ஆகும், கொஞ்சம் லோ ரெசிஸ்டன்ஸ், சில நேரம் பாடி டெம்பரேச்சர், அப்போ என்னால் லோஸ் ரெசிஸ்டன்ஸ் பார்க்க முடியும். இப்போ இது ஒர்க் ஆகலை. இப்போ மெயினாக நாம் கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா இது எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்றது தான். பார்த்தீங்கன்னா இந்த டயோடு ஒர்க் ஆகுது, பார்த்தீங்கன்னா லோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இது அதே மாற்றி பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி லேம்ப் எரியுது. இதுலேயே பவர்லலாம் கனெக்ட் பண்ணல, ஜஸ்ட்டு இது வந்து எங்கேருந்து பவர் எடுத்துக்குதுன்னா மல்டிமீட்டரில் இருக்க பேட்டரியில் இருக்க பவர் எடுத்துகிட்டு பல்ப் ஏறி இறங்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நான் இந்த பல்ப்லாம் கனெக்ட் பண்ணேன், ஆனால் இந்த 2 பல்ப் எரியுது. அதே இது இந்த டயோடு கனெக்ட் பண்ணுறேன், ஆனால் 2 டயோடு எரியுது. இதுக்கு ரீசன் என்னென்னா அப்போ இது 2 பேரலாக இருக்குன்னு அர்த்தம். சொன்ன மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இது மேலேயே வச்சு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா அப்படி இந்த மாதிரி 2 பாசிட்டிவாக இருக்குது. ஆனால் இதுவும் கனெக்ட் பண்ணோன்னா பாருங்கள் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் காமிக்குது. அப்படின்னா இதெல்லாம் 2 கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பேரல்
அப்புறம் சீரீஸ் 2 பேரலல் சீரீஸ் அப்படி கனெக்ட் பண்ணுங்க. 2 பேரலல் 2 அப்புறமா 2 சீரீஸை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்படின்னா எடுத்திங்கன்னா இந்த 2 பல்பும் ஷார்ட் சர்க்யூட் பண்ணணும். எனக்கு 2 பல்புமே விடைஞ்சிருக்கு ஏதோ. அதனால் இந்த ஸ்ட்ரிப்பில் இந்த ஸ்ட்ரிப்புக்கு நான் ஜாயின் பண்ணணும். அதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா இங்கே பின்னாடி திருப்பி பார்த்தேன். பார்த்தா இந்த போர்ஷனில் காப்பர் இருக்குது, இந்த போர்ஷனில் ஃபுல்லாக காப்பர் இருக்குது, இந்த போர்ஷனில் காப்பர் இருக்குது. நடுவில் லைன்ஸ் பிரேக் பண்ணியிருக்காங்க காப்பரை. ஸோ ஜாயின் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. ஸோ அப்படின்னா இங்கே கனெக்டிவ் இல்லை, இதுக்கும் கனெக்டிவிட்டி இல்லை, அதே இதுக்கும் கனெக்டிவிட்டி இல்லை. ஸோ எனக்கு அதனால் எப்படியும் நமக்கு பல்பு எரிய போகிறதில்ல, இந்த எல்இடி எரிய போகிறதில்ல. அதனால் இந்த ஸ்ட்ரிப்பில் இருந்து இந்த ஸ்ட்ரிப்புக்கு கரண்ட் வரணும். அப்போ தான் ரிமைனிங் இருக்க எல்இடிஸுக்கு பவர் போகும். ஸோ அதனால் போகிறதுக்காக நான் ஷார்ட் சர்க்யூட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு நான் இதிலேருந்து இதுக்கு இப்போ கரெக்டாக இந்த முன்னாடி பேட் பல்போட அப்புறம் குட் எல்இடியோட ஸ்ட்ரிப்பு லொக்கேஷனை பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி இருக்கிற இதை ஷார்ட் சர்க்யூட் பண்ணுறதுக்கு நோட் பண்ணி வச்சுட்டேன். இது இந்த இடம். அதே மாதிரி அடுத்த பாக்ஸ் இதுக்கும் இந்த பாக்ஸ்லேருந்து இந்த பாக்ஸ் அதுவும் நோட் பண்ணிட்டேன். ஸோ இதுவும் பண்ணிட்டோன்னா இந்த ஸ்ட்ரிப்லேருந்து இந்த ஸ்ட்ரிப்புக்கு பவர் போயிடும். முன்னாடி எப்படி பவர் போயிருக்கோன்னா இந்த கரண்ட்டு போய் இந்த எல்இடியோட நெகட்டிவில் போய் பாசிட்டிவில் கரண்ட்டு சீரீஸில் போயிருக்கு. ஸோ சீரீஸில் ப்ராப்ளம் என்னென்னா ஒரு பல்பு பிரேக் ஆச்சுன்னா அது ஃபுல்லாக அடுத்த மொத்தமாகவே எரியாது. ஏன்னா ஃபுல் கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். பேரலில் ஃபுல்லாக கனெக்ட் பண்ணியிருந்தோன்னா ஒரு பல்பு எரியலைனாலும் கரெக்டாக லொக்கேட் பண்ணிடலாம். இந்த பல்பு தான் ப்ராப்ளம். ஏன்னா மற்றதில் அப்படியே பவர் போயிட்டே இருக்கும். இங்கேயும் கீழே பவர் போயிட்டே இருக்குது. ஏதோ ஒரு பல்பு ஃபால்ட்டி, ஏதோ எல்இடி ஃபால்ட்டினா அது லொக்கேட் பண்ணிடலாம். ஆனால் அப்படி கனெக்ட் பண்ணாமல் 2 பேரலல் 2 சீரீஸ் அப்படின்னு பண்ணோம். ஸோ ஒரு சீரீஸில் ஒன்று பிரேக் ஆனாலே மொத்தம் ஃபால்ட்டி ஆகிடும். அட்வான்டேஜ் என்ன, சீரீஸுக்கு நம்ம நிறைய ரெசிஸ்டர் ஆட் பண்ணதில்ல. நம்மளோட ஏசி கரண்ட்டு 240 வோல்ட்ஸ் வருதுன்னா 220 வோல்ட்ஸ் அந்த மாதிரி வருதுன்னா நிறைய ரெசிஸ்டர் ஆட் பண்ணணும். ஏன்னா வோல்டேஜ் இதுக்கு ஜஸ்ட்டு 2 வோல்ட்டு 3 வோல்ட் அவ்வளோ மேக்ஸிமம் 5 வோல்ட்டே தான் எடுத்துக்கும். ஸோ அவ்வளோ கம்மியாக ரெசிஸ்டன்ஸ் வேணுன்றதுக்காக ஆட் பண்ணணும். அதுக்கு பதிலாக எல்இடியே சீரீஸ் ஆட் பண்ணிட்டிங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆட் ஆகிட்டே போகும். இது இன்க்ரிமெண்டலாக ஆட் ஆகிட்டு போகும். இதுக்கு ரெசிஸ்டன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் இதுக்கு. ஏன்னா எல்லாமே ஒன்றா கனெக்ட் ஆகிருக்கணும். ஸோ இது மட்டும் ஷார்ட் சர்க்யூட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு இங்கே மேலே ஷீத் இருக்கிறத ஸ்க்ராட்ச் பண்ணேன், அதாவது சொரண்டேன். இதை வச்சு ஷார்ப் டூலாக இருக்கிறனால இதை வச்சு சொல்லும்போது எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா இந்த ஒயிட் கலர் பார்டர் இந்த லைனில் தெரிஞ்சுது. இங்கே காப்பர் அப்படியே எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு, இந்த பக்கத்தில் இருக்க காப்பர் இங்கே எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு, நடுவில் ஒயிட் கலர் லைன் தெரிஞ்சுது. இங்கேருந்து இங்கே கனெக்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இந்த சால்டர் ஒயர் இல்லைன்னா சால்டரிங் லெட்டு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் சால்டரிங் ராடு இதை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் இந்த மாதிரி வச்சுட்டு ஹீட் பண்ணி இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் பொசிஷனில் அதே மாதிரி ஹீட் பண்ணி இந்த இடத்துல பண்ணோன்னா ரெண்டும் அப்படியே ஒட்டிடுச்சு. ஸோ சால்டர் ஒட்டினதுக்கப்புறமா இது திரும்ப நம்ம சால்டர் பண்ணது ஒர்க் ஆகுமான்னு பார்க்குறதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, ஸோ எல்இடி இங்கே ஸ்க்ராட்ச் பண்ண இடத்துலேருந்து இங்கே வரைக்கும் நான் ரெசிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்த்தேன். ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஆல்மோஸ்ட் இல்லை. ஸோ அப்படின்னா கனெக்டிவிட்டி குட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி கொஞ்சம் நோட் பண்ணுங்கள், எல்இடி 2 பக்கமும் அந்த லெட்டை ஒயரை செக் பண்ணாமல் நான் ஸ்ட்ரிப்பை செக் பண்ணுறேன். ஏன்னா ஸ்ட்ரிப்பில் தான் அந்த கனெக்டிவிட்டி இருக்கணும். அதனால் கொஞ்சம் பாருங்கள், ஸ்ட்ரிப்பில் தான் செக் பண்ணுறேன் நான், அந்த எல்இடி லெட்டில் இல்லை. ஸோ அதனால் ஸ்ட்ரிப் பண்ணிவிட்டு இப்போ கனெக்ட் பண்ணி பார்த்தேன்னா ஒர்க் ஆகுதுன்னு. சப்போஸ் வெடிச்சதுன்னா ஃபால்ட் கனெக்ஷன் ஆகிடுச்சுன்னா வெடிச்சதுன்னா நம்ம கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா ரொம்ப பர்ஸ்ட் அவுட் ஆகாது. அப்படியே வெடித்தாலுமே நம்ம கொஞ்சம் தூரமாக இருந்தால் போதும், ஜஸ்ட்டு சின்னதாக தான் வெடிக்கும் எல்லாமே, அதனால் ப்ராப்ளம் இல்லை. அப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே எரிய ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் எனக்கு ஷாக் அடிச்சது இப்போ டைரெக்டாக தொட்டனால. ஸோ இதில் அதனால அதுக்கு தான் அந்த ஷீத்து போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், நம்ம தொடாமல் இருக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் டைம் இப்போ ஷீத்து போட்டு இப்போ கேர்ஃபுல்லாக பண்ணலாம். இப்போ ஏசி கரண்ட் வருது, அதனால் நான் மல்டிமீட்டர் யூஸ் பண்ணால் இந்த வெடிச்சிடும். ஏசியில் வச்சு ஆனால் வோல்ட்டு செக் பண்ணலாம்.
சரிண்ணா. ஸோ இப்போ வந்து பார்க்க போனால் இப்போ அப்படின்னா இந்த பல்ப் எரியல பாருங்கள். ஆக்சுவலாக எரிய வேண்டிய 2 பல்பும் எரியல இந்த இடத்துல, குட் பல்ப்ஸும் எரியல. ரீசன் என்னென்னா இந்த பாசிட்டிவ் வந்து இந்த பாசிட்டிவ்க்கு ப்ராப்பராக கனெக்ட் ஆகிருக்கு. ஆனால் இது வந்து ராங்காக மேட்ச் ஆகிருக்கு. அதாவது நெகட்டிவும் பாசிட்டிவும் அந்த மாதிரி கனெக்ட் ஆகிருக்கு. அதாவது இதோட பாசிட்டிவ் இதோட நெகட்டிவ் போயிட்டு இங்கே பாசிட்டிவில் கனெக்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி இதோட பாசிட்டிவ் நெகட்டிவில் போகாமல் இதில் வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆனால இது ஒர்க் ஆகலை இந்த இது. ஏன்னா எல்இடி வந்துட்டு மெயின்லி செமிகண்டக்டர்ஸ் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ட்ரிகர் பாயிண்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு வெளியே கரண்ட் வருது. ஸோ அதனால இது பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆல்டர்னேட்டாக மிஸ்மேட்ச் ஆகிடுச்சு. அதனால் இந்த குட் எல்இடி பல்ப்ஸும் எரியாமல் போயிடுச்சு, எல்இடி லைட்ஸ் எரியாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் எனிவே வந்து ஜஸ்ட்டு 2 தான் சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். அதனால் இட்ஸ் ஓகே. இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம நார்மல் வீட்டில் போடுற எல்இடி பல்ப்ஸுக்கும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் எப்படி ஒர்க் ஆகலைன்னா அதை சரி பண்ணுறதுன்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.